மரபியல் என்றால் என்ன? மரபணுக்கள், மரபியல் மாற்றம் ஆகியவற்றைப் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவிற்கு மரபியல் என்று பெயர். ஒரு பண்பு கலப்பு என்றால் என்ன? ஒரு பண்பின் இரு மாற்றுத் தோற்றங்களைத் தனித்தனியாகப் பெற்ற இரு தாவரங்களை கலப்பு செய்வது ஒரு பண்பு கலப்பு எனப்படும். அதாவது ஒரே பண்பு, எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம், ஒரு பட்டாணி செடி எடுத்துக்கிறோம். அந்த பட்டாணி செடியில் ஒரே பண்பு, அதாவது தண்டினுடைய உயரம், அது உயரமாக இருக்கா இல்லை குட்டையாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பண்பை மட்டும் எடுத்து அதில் மரபியல் மாற்றங்களை கண்டறிவது தான் ஒரு பண்பு கலப்பு. இதில் தாவரத்துடைய உயரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தூய தாவரம், அதாவது தூய நெட்டை தாவரம் ஒன்றையும் தூய குட்டை தாவரம் ஒன்றையும் தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் பெற்றோர் ஃபஸ்ட்டு தலைமுறை. இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தூய நெட்டை தாவரத்தையும் தூய குட்டை தாவரத்தையும் என்ன சொல்கிறாங்க, ஒன்று சேர்க்குறாங்க. ஒன்று சேர்ந்து ஒரு கலப்பின தாவரமாக உருவாக்குறாங்க. அந்த கலப்பின தாவரம் தான் முதல் சந்ததி, அதுதான் F1 பெற்றோர் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கப்புறம் இரண்டாம் சந்ததி. இப்போ அதிலிருந்து வரக்கூடிய அது எப்படி இருக்குது அப்படின்னா 3:1 என்ற விகிதத்தில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 787 நெட்டை தாவரங்களும் 277 குட்டை தாவரங்களும் உருவாகின. அந்த முதல் சந்ததியிலிருந்து இரண்டாம் சந்ததிக்கு வரும்போது 3:1 என்ற விகிதத்தில் இருந்தது. அதாவது நெட்டை தாவரங்களுடைய அளவு அதிகமாகவும் குட்டை தாவரங்களுடைய அளவு கம்மியாகவும் இருந்திருக்கு. இதை தான் அவர் 3:1 என்ற விகிதத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நெட்டை தாவரம் அப்படின்னா ஒரு ஓங்கு பண்பு, அது ஏன்னா பெருசு, அதனால் அதனுடைய ஓங்கு பண்பு தான் கொஞ்சம் அதிகமாகவும் இந்த ஒடுங்கு பண்பு கொஞ்சம் குறைவாகவும் இருக்குது. அது இதனுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3:1. இது டெட்டு பேப்பர் 2ல் கேட்டிருந்தாங்க. இந்த இரண்டாம் சந்ததி தலைமுறையில் அதனுடைய விகிதம் என்ன, ஓங்கு பண்பும் ஒடுங்கு பண்புடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் 3:1. இது வெளிப்புற தோற்றத்தை மட்டுமே குறிக்கும் பண்பு, ஆகவே அதுக்கு பீனோடைப் என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்புற தோற்றத்தை குறிக்கும் பண்பிற்கு என்ன பெயர் அப்படி என்று கேட்டார்கள் என்றால் பீனோடைப் என்று பதில் அளிக்க வேண்டும். புறத்தோற்ற விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 3:1 என்று பதில் அளிக்க வேண்டும். இந்த F2 சந்ததியில் பார்த்தீங்கன்னா 3 விதமான தாவரங்கள் தோன்றின. அதாவது கலப்பற்ற நெட்டை, அதாவது ஓமோசைக்கஸ். ஓமோன்னா 1, அதுதான் சொல்கிறாங்க ஓமோசைக்கஸ். அதாவது ரெண்டுமே நெட்டை, டிடி ஓங்கு பண்பு 1. அதே மாதிரி கலப்பின நெட்டை, அதாவது கலப்பு ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது, எட்டிரோசைக்கஸ். கேபிட்டல் டி ஸ்மால் டி, நெட்டை குட்டை ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தான் கலப்பின நெட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும், ஆனால் பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா நெட்டை தாவரம் போல் இருக்கும். அது 2. கலப்பற்ற குட்டை, கலப்பே கிடையாது ஆனால் குட்டை, அது ஸ்மால் டி டி, அது 1. தாவரங்களின் இந்த ஜீனாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா 1:2:1 என்ற விகிதத்தில் இருக்கிறது என்று மெண்டலிப் கூறினார். தாவரங்களின் ஜீனாக்கம் ஜீனோடைப் எனப்படும். தாவரங்களுடைய இந்த ஜீனாக்கம் ஜீனோடைப் எனப்படுகிறது. எனவே ஒரு பண்பு கலப்பினும் ஜீனாக்க விகிதம், அதனுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா 1:2:1 என்ற விகிதத்தில் இருக்கிறது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.